துன்பங்கள் நம்மை விட்டு அகலட்டும். உன் சித்தம் என் விருப்பப்படி அன்று. இது உன்னுடைய நேரம் யுவதாஸ். இருள் கவிழும் நேரம். போதகரே, முத்தமிட்டா போதகரே காட்டிக் கொடுக்கிறார். அவன் தான் கைது செய்யுங்கள். ஒரு திருடனை போல அவரை கட்டி எடுத்து வந்திருக்கிறீர்கள் கைபாஸ். இது மாயல். இயேசு, உங்களை குற்றவாளியாக நடத்த வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அல்ல. இருப்பினும் நீர் உமது போதனைகளை பற்றி இந்த சபைக்கு சற்று விளக்கமாக கூற வேண்டும். நீர் கூறும் யூதேயா முழுவதும் எடுத்துச் சொல்லும் போதனைகளுக்கு அர்த்தம் என்ன? நான் வெளிப்படையாக பேசினேன். எல்லோரும் கேட்கும் வகையில் கோவிலிலும் ஜெபக்கூடத்திலும் நான் போதித்தேன். நான் மறைவாக எதையும் கூறவில்லை. எனவே ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? கேட்டவரிடம் கேளுங்கள். அவர்கள் என் சாட்சிகள். நான் கேட்டதுண்டு அவர் போதனை. நான் அவருடைய போதனையில் நம் விசுவாசத்துக்கு புறம்பான எதையும் நான் காணவில்லையே. ராபி, உமது போதனைகளின் பொருள் எங்களுக்கு பல நேரங்களில் புரிவதில்லை. உதாரணமாக சில சாட்சிகள் கூறுகிறார்கள், நீ தேவாலயத்தை இடித்துவிட்டு பின்னர் 3 நாட்களில் அதை கட்டி முடிப்பதாகும். ஆலயத்தை 3 நாட்களில் யாராலும் கட்ட முடியாது. அவர் கூறியதில் வேறு மேலான அர்த்தம் இருக்க வேண்டும். புரியவில்லை. 7 நாட்களில் கட்டி முடிப்பேன் என்று அவர் கூறுகிறார் நினைக்கிறேன். 3 நாட்கள் 4 நாட்கள் கேட்கிறார். சாட்சிகளை வேறுபட்டு நிற்கின்றன. அதையெல்லாம் எப்படி நினைவில் வைத்திருப்பது? குழப்பம் ஏற்பட்டது. அதை தூண்டிவிட்டவர் இயேசு. ஆனால் நாம் தான் அதற்கு காரணம் என்று ரோமையர்கள் எண்ணுவார்களே. குழப்பத்திற்கு காரணமானவன் பாபாஸ். ரோமையருக்கு இது நாம் தேவையில்லை. யார் எவருக்கு அவர்கள் பார்க்க போவதில்லை. இன்னும் நமக்கு நினைவிருக்கலாம், சில வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். 1000க்கு மேற்பட்ட நம்முடைய மக்கள் எருசலேம் மதிச்சோரில் ஆணிகளால் அறையப்பட்டு தொங்கி இறந்த காட்சி. இரத்த வெறியர்கள் ரோமையரின் போக்கே அதுதான். 1000 உயிர்கள் பலியாக வேண்டுமா ஆளுநர் பிலாத்துவுக்கு? அப்படி இல்லை சுசை, இதில் கருத்து வேறுபாடில்லை. கைபாஸ் கூறியது போல் இது விசாரணை அல்ல. நாம் நமது வீட்டை விட்டு வந்த இந்த இரவு நேரத்தில் இங்கு கூடியிருப்பதற்கு காரணம் இயேசுவின் பணிகளை பற்றி தெரிந்து கொள்ளவே. அவரது விளக்கம் ஒன்றே நிலவும் பிரிவினை தடுக்க வழி செய்யும். போதகரே, நீர் வந்த காரணம் அன்பும் சகோதரத்துவமும் நிலவுவதற்கு. எப்படியாவது இந்த சபைக்கு சமாதானத்தை கொண்டு வாருங்கள். செல்லும். நீ மீண்டும் மீண்டும் கடவுளின் மகன் என்று கூறினாயாமே. இப்பொழுது கேட்கிறேன், என்றும் வாழ்பவரின் பெயரால் சொல்லும். நீ மெசியாவா? கடவுளின் மகனா? தந்தை இறைவனின் வலப்பக்கத்தில்
மணமகன் அமர்ந்திருப்பதை காண்பீர்கள். இஸ்ராயேலே கேள், ஆண்டவரே கடவுள், ஆண்டவர் ஒருவரே. விசாரணை இனி தேவையில்லை. இவனை எடுத்துச் செல்லுங்கள் ஆளுநன் போஞ்சியஸ் பிலாத்துவிடம். அவரை விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவர். கல்வாரி பயணம் மிக்க ஒரு விடுதலை பயணம். வீழ்ந்து கிடந்த மானுடத்தை தூக்கி நிறுத்த விழுந்தும் எழுந்தும் பயணித்த பாளையம். முகவரி இழந்த மக்களுக்கு அடையாளம் தருவதற்காகவே தன் மானத்தையும் தன்மானத்தையும் பறிகொடுத்து மேற்கொண்ட இயேசுவின் பயணம் அது. உண்மையை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்ற மேலாதிக்கக்காரர்களின் முகத்திரையை கிழித்தறிந்த வீர பயணம் அது. உண்மை வென்றுவிட்டதா? நீதி வென்று நிலை பெற்று விட்டதா? இல்லை. இன்றும் அப்படி ஒரு கல்வாரி பயணம் தொடர்ந்து நடக்கிறது. நீதியின் மேல் தாகம் கொண்டோரெல்லாம் அப்படிப்பட்ட கல்வாரி பயணத்தின் அநீத சிலுவைகளை சுமக்க வேண்டியிருக்கிறது. அந்த சுமை சுமக்க வேண்டுமே என்பதற்காக அல்ல, சுமப்பதால் பலரது சுமைகளை இறக்கி வைத்திடவும் பிறர் மேல் சுமைகளை சுமத்துகிறவர்களை ஏன் சுமத்துகிறீர்கள் என்று சாடுவதற்கும் இப்படிப்பட்ட கல்வாரி பயணம் இன்றும் ஓயாது நடத்த வேண்டியிருக்கிறது. கல்வாரி இன்னும் ஓயவில்லையே. இவனிடத்தில் நீங்கள் கண்ட குற்றம் என்ன? இவன் குற்றவாளியாய் இராதிருந்தால் நாங்கள் இவனை கையெழுத்திருக்க மாட்டோம். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருந்திருக்கிறான். இவன் யூதரின் அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். நீ யூதரின் அரசனால் மீண்டும் சொல்லுகிறேன். இவனிடத்தில் நான் சாவுக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் காணவில்லை. எனவே இவனை கண்டித்து விடுதலை செய்கிறேன். நீர் இவனை விடுவித்தால் சீசருக்கு நண்பராயிருக்க முடியாது. என்று இப்படி சொல்கிறார்கள். உண்மையில் இந்த இயேசு ஒரு நிரபராகிறார். இதன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றம் எதுவும் நாட்டுக்கோ மக்களுக்கோ கேடு விளைவிப்பதில்லை. இது மதவாதிகளின் சரிதான். இது ஒரு புதுமையான வழக்கு. என் அதிகாரத்தை பயன்படுத்தி இதனை விடுவித்தால் என் மக்களையும் இந்து மத தலைவர்களையும் சமாளிக்க முடியாது. ரோமை பேரரசையும் திருப்திப்படுத்த முடியாது. ரோமை ஆளுநர் என்ற பதவியை கைநழுவி போய்விடும். இல்லை, இதனை இழந்துவிட நான் தயாராக இல்லை. உங்கள் விருப்பப்படியே இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். ஆனால் இவன் ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். நான் என் கைகளை கழுவிக் கொள்கிறேன். இப்படித்தான் 1966 ஆண்டும் நடந்திருக்கிறது. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து பின் கொலை செய்து விட்டார் என்று தவறான தீர்ப்பு சிறையில் அடைத்தனர். ஆனால் 34 ஆண்டுகளுக்கு பிறகு கொலை செய்தது அருட்தந்தை அல்ல, ஒரு மருத்துவர் தான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மருத்துவரது மனைவியே வாக்குமூலம் தந்துள்ளார். எழுதப்பட்ட தீர்ப்பை கேட்ட அருட்தந்தை ஒரு வாரம் மட்டுமே உயிர் வாழ்ந்திருக்கிறார். தவறான தீர்ப்பால் ஒரு அருட்தந்தையரது வாழ்வு
சிதைந்து இருக்கிறதே. உண்மையை சாகவிட்டுக் கொள்கிறீர்கள். மனசாட்சியை விட சாட்சிகளை தேடுகிறீர்கள். உங்களுள் எத்தனை பேர் இன்றும் நான் கேட்பது போல் உண்மையா அது என்ன என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள மௌனத்தை படுதாவாக்கிக் கொண்டு வாழ்கின்றீர்கள். இந்த மௌனமே மீண்டும் ஒரு இயேசுவை செய்து ஏற்றலாம். இவையின் குற்றம் கணக்கு தெரிவதில்லை. அரசு வாழி தாவீதின் மகனே வாழி. நம் அரசரை விழுந்து வணங்குவோம். ஏய், அந்த சிலுவையை இவனை சுமத்து. இந்தியாவில் 12 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இதில் 6 கோடி குழந்தைகள் கொத்தடிமைகளாக வாழ்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டுமே 13 லட்சம் குழந்தை தொழிலாளர்கள். இதில் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் மட்டும் ஏறக்குறைய 60,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வேலை செய்கிறார்கள். திருப்பூர் பணியின் உற்பத்தி சாலைகளிலும் சாயப்பட்டறைகளிலும் 35,000 குழந்தைகள் உழைக்கிறார்கள். பள்ளிக்கு போக வேண்டிய வயதில் கிண்டி எறியப்பட்டுள்ளனர். பிஞ்சு வயதில் பாரமான சிலுவை சுமக்கிற சின்ன இயேசுக்கள் அவர்கள். ஏன் இன்று கூட கேட்பாரில்லாத பலரை பார்க்க வேண்டும். நீ வாழ்வு வழங்க வேண்டும். இந்த வீரர்கள் உங்கள் தாவுக்கு கையெழுத்து விட்டார்களோ அவனோடு மகளும். இது உனக்கு அவமானம் அல்ல, தண்டனையும் அல்ல. இந்த மனுஷனை மூத்து பெறுவதற்கு, இந்த மனிதர்கள் நல்வாழ்வு பெறுவதற்கு நீ உழைப்பதால் கிடைத்த பரிசு. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற தொடர்ந்து போய் உன் பயில பாதையில் நான் உன்னிடம் இருக்கிறேன். மகனும் தொடர்ந்து இந்த பேர உணவை பார்த்து என்னிடம் பரிதவிக்கின்றது. அழாமல் இருக்க முடியவில்லையே. ஏறக்குறைய விதவைகள் தினமும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சமூக பொருளாதார பாலியல் ரீதியாக சந்திக்கும் ஒடுக்குமுறைகள் எண்ணிலடங்காது. இவற்றையெல்லாம் வெளிக்கொணர்ந்து உலகிற்கு காட்டுவதற்காக திரைப்படம் ஒன்றை தீபாவளி எடுக்க முயன்றார். ஆனால் அவரை திரைப்படம் எடுக்க விடாமல் சமூக விரோத சக்திகள் தடுத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். தாக்குதலை மதித்து போட்டுகிற காலம் இந்த சமுதாயத்தில் எப்போது வரப்போகிறது? கருவிலேயே கொலை, சமையலறை பாத்திரங்களாய் முடக்கப்பட்ட வாழ்வு, கலாச்சார பார்வையில் அடிமைத்தனம் என்பனவற்றால் உறைந்து போகாமல் ஒரு சமத்துவ விடியலுக்கு தயாராகுங்கள். உங்களை அந்நியப்படுத்தும் பேச்சுக்களை நீங்கள் அங்கீகாரம் செய்து கொண்டிருக்காமல் சவாலாக வாழ்ந்து காட்டுங்கள். இவர் உண்மையை சுமந்து கொண்டு வர கஷ்டப்படுகிறார். என்ன சொல்வது? முதல் இந்த சூழலை சுமந்து கொண்டு கல்வாரி வரை வரமாட்டான் போகிறது. அது அங்கு ஒரு விவசாயி வருகிறார். அவனை பிடித்து 10 நேரம் சுமக்க வைப்போம். இங்கே வா. உன் பெயர் என்ன? சீமோன். இன்னொரு ஊரை சேர்ந்தவன். சரி, இவனுடன் சிலுவையை தூக்கி கொண்டு வா. சரி ஐயா. எவ்வளவு கணக்கிறது இந்த மரச்சிலுவை.
இந்த அப்பாவியை வைத்து இழுத்து வருகிறார்கள் இவர்கள். இந்த அவமானத்தின் சின்னத்தில் என்னே வைத்து கட்டாயப்படுத்துகின்றார்கள். இதனை சுமக்க மறுத்தால் என்னையும் கொண்டு விடுவார்கள். சரி, இவர்களுக்கு பயந்து கொண்டு கொஞ்சம் தூரம் சுமக்கிறேன். என்ன செய்வது? பிளவுபட்டு மக்கள் வேதனைக்குள்ளான செய்தி நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். ஆனால் அகமதாபாத் காலியா பகுதியில் பூகம்பத்தினால் அடிபட்டு வேதனையடைந்த இந்துக்களுக்கு இஸ்லாமியர் ரத்தம் கொடுத்து உயிர் விளைக்கலை பெறுகிறார்கள். மதவெறியால் பிளவுபட்ட இந்தியாவில் இந்த மாநிலத்தை புனிதப்படுத்தும் நிகழ்வுதானே இது. எந்த கூட்டத்தினை இயேசுவின் முகத்தை கொடுக்க முன்னிருக்கிறான். 3 வருடமாய் இரவு சுற்றிக் கொண்டிருந்த சீரர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடுகின்றபோது கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன துணிச்சல்! சின்ன பிள்ளை என்கிற படிப்பறிவற்ற பாமர பெண் 65,000 பெண்களை ஒருங்கிணைத்து களஞ்சியம் என்ற பெண்கள் அமைப்பை நிறுவியிருக்கிறார். இதுவே இந்தியாவில் பெண்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் சுய உதவி குழு என்று அவருக்கு இந்தியாவே விருது வழங்கியிருக்கிறது. பாரத பிரதமரே அவர் காலில் விழுந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். சின்னப்பிள்ளை வென்ற வெறும் காக்கை தான் இந்த சமூகத்தை காக்கிற காவல் தேடிகள். பெண்குலத்தை சேரும் நீதிக்கு வா, அதுபோதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற சாஸ்திரங்களை சாய்ப்பதற்கு பெண்ணே நீ முன்னுக்கு வா. வரதட்சணை கொடுமைகளை தகர்த்தெறிய இனி நாங்கள் எங்கள் மகன்களுக்கு வரதட்சணை வாங்க மாட்டோம் என சூழலைக்க பெண்ணே முன்னுக்கு வா. பண்பாடு பண்பாடு என உன்னை பின்வாங்க விடாது. பெண் குலமே நிமிர்ந்து, தாய்க்குலமே துணிந்து செயல்பட தொடர்ந்து. ரத்தம் வடியும் பல முகங்களை துடைத்திட வீறு கொண்டு புறப்படும். என்ன 90 வயது கிழவன் போல் கண்டாடி கடுமையை நடக்கிறார். என்ன வீரமா போட்டார். உனக்கு தூரமெல்லாம் உண்டு. யூதர்களின் அரசன் என சொல்லிக் கொண்டார். இப்போது யூதர்களின் அரசன் மண்ணை கலந்துவிட்டார். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறார். இன்னும் வாழ்ந்து சொல்கிறார். மூணார் அடிவாங்காதே இருந்து கடந்த பல ஆண்டுகளாகவே கிறிஸ்தவர்கள் ஆலயங்களை கொண்டு வைத்து தகர்த்து வருகிறார்கள். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள். வாழ்ந்து வீழ்ந்தாலும் அச்சமின்றி இயேசுவின் சாட்சிகளால் மீண்டும் மீண்டும் எழுதும். நமக்கெல்லாம்
எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எழுதிய புத்தகத்திற்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த புக்கர் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பரிசு தொகையை தனக்கென்று பயன்படுத்திக் கொள்ளாமல் நர்மதா அணை கட்டுவதை தடுக்கிற மக்கள் போராட்டத்திற்காக தந்திருக்கிறார். இதே போராட்டத்தில் அல்லும் பகலும் உழைத்து வருகிற வேதா மக்களுடன் இணைந்து சுற்றுப்புற சூழலை பாதிக்கிற, மண்ணின் மக்களை அகதிகளாக மாற்றுகிற எந்த செயல் என்றாலும் அதை எதிர்த்து இருவரும் போராடுகிறார்கள். தான் என்பதை சுருக்கி பிறர் என்பது பெரிதாக்கிக் கொள்ளுகிற உயரிய குணம் பெண்களுக்கு தான் வரும். என்னை அப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள் என்று தாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்கக்கூட கருமாறுகிறார். நானும் ஓடினான் ஆயத்தம் செய்யவும் இவன் இப்படி இருந்தால் நான் கொல்கத்தா பேசுகிற முடியாது. நம்ம மிகவும் தொந்தரவு செய்கிறது. இந்த நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போலிருக்கிறது. ஊற்றி நிறுத்துவது அரசு தேர்வில் தோல்வியுற்றதால் மண்ணெண்ணெயை ஊற்றி தன்னையே எரித்துக் கொண்டு செத்துப் போயிருக்கிறார். இப்படி தோல்விகளை கண்டு துவண்டு விழுந்து விடுகிற நமக்கு எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து தொடங்கிய பயணத்தை முடிக்கிற இயேசு நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகிறார். என்ன ராஜரீக ஆடையில் சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தங்கில்லாத ஆடை. இது கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அதிக விலை கேட்டு போராடிய இளைஞர்களை நிர்மாணப்படுத்தி ஊர்வலமாக காவல்துறையினர் இழுத்து வந்திருக்கிறார்கள். நீதி கேட்டு புறப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இதே நிலைதான். ஒரு வகையில் பார்த்தால் அவர்கள்தான் இன்று நம்மிடையே வாழும் இயேசுக்களாக இருக்கிறார்கள். ஒரு சமூகவியலார். அது மட்டுமல்ல, இந்த ஆடையில்லா ஆண்டவனை பார்க்கும் போதெல்லாம் நீ அணிந்திருக்கும் ஜாதி, நிறம், அந்தஸ்து, மதம், மொழி ஆகிய அடையாள அட்டைகள் ஒழியப்பட வேண்டும் என தோன்றும். நமது கலாச்சாரத்தோடு கலந்து போய்விட்ட இவைகளை களைவது என்பது சுலபமல்ல. இயேசுவின் உடலில் இருந்த காயங்களில் ஒட்டி உலர்ந்த துணியை இழுத்தெடுத்தது போல் பின்தெரிய முன்வர வேண்டும். அடையாள அட்டைகளை அகற்றிவிட்டு மனிதரை பார்க்க, மனிதம் கண்டெடுக்க வரம் கேள்வி. இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறங்குவார். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் கோவிலுக்குள் சென்று கோவிலை தீட்டுப்படுத்தி விட்டார் என்பதற்காக அவரையும் அவரது கணவரையும் அடித்து கொன்று போட்டிருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும்
மனிதத்தை பிளவுபடுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை சிலுவையில் மீண்டும் மீண்டும் அடைகிறோம். கேட்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இன்றும் இதே போன்ற செய்திகளை கேட்கும் போது இக்கொடுமைகளை எதிர்த்து அதட்டி கேட்பவர்களை கொடுமைப்படுத்தும் மரபு விரைவாய் வளர்ந்து வருகிறதே. இயேசு இப்படி மௌனமாக இருந்திருந்தால் கிறிஸ்துவம் என்ற இயக்கம் இற்று போயிருக்கும். கண்ணுக்கு முன்னால் நடக்கும் சின்ன சின்ன அநீதிகள், அசிங்கமான அத்துமீறல்கள் இவற்றோடு நீங்கள் சமரசம் செய்து கொண்டால் உண்மையை உறக்கச் சொல்லிய அவரை இன்றும் ஆடிக்கொண்டு ஆழமாக எழவே முடியாமல் அறிகிறீர்கள். தலை குனிந்து சிந்தித்து பாருங்கள். வெற்றியாகும் என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ யூதனின் அரசனானால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். இவர்கள் தாங்கள் செய்வது என்பதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். நான் தாகமாயிருக்கேன். அந்த காடியை பஞ்சு துவைத்து கொடுப்போம். தண்ணீரா வேண்டும்? தண்ணீர் இந்த தண்ணீர் அம்மா அம்மா இது மகன் இது தாய். எல்லாம் தேவையிட்டு தந்தையே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். விழாவை குச்சித்தார். என்னுடைய நீதிமன்றான் யாரை பார்க்க விழாவாக இருப்பதால் சொத்த உடலை சிறுவையிலேயே விட்டு வைக்க முடியாது. என்ன செய்வது? மற்றும் 65 சூசையும் இருக்கிறார்கள். உடல் இறக்கி அவர்களிடம் கொடுத்து விடுவோம். ஆண்டுகளுக்கு எந்த பெரிய மனிதரும் செத்துக் கொண்டிருக்கும் அந்த மனிதனை பார்க்க வரவில்லை. எந்த நாடும் இக்கோர நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பவில்லை. எந்த செய்தித்தாளும் இச்சோக சம்பவத்தை தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கவில்லை. எத்தகைய அறிவிப்பும் எங்கும் அனுப்பப்படவில்லை. எந்த அரசும் அணிவகுத்த படைகளோடு மரியாதை செலுத்த வரவில்லை. எந்த இடத்திலும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படவில்லை. ஒரு நாள் கூட துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டு எந்த அரசும் விடுமுறையை அறிவிக்கவில்லை. ஒரு சில இதயங்கள் தான் கசிந்தன. நன்றி கெட்ட மனிதர்கள் தங்கள் தெய்வம் செத்துவிட்டது என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் வானம் பார்த்தது, கண் சிவந்தது. மேகங்கள் கோபத்தில் இடிமின்னலாய் வெடித்தன. காற்று தன் பேரிழப்பை மழையாக கொட்டியது. கதிரவன் பிரிவு தாழ முடியாமல் தன்னை மூடி மறைத்துக் கொண்டான்.
ஆலயத்தின் திரைச்சீலை அவற்றை காண முடியாமல் கிழிந்தது. மன்மாதா மட்டும் அந்த மனிதனை சுமந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். தன்னை படைத்தவர் இழந்த பெரும் துயரத்தில் துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்தாள். இவரின் சபகூர்வலத்தில் கலந்து கொள்ள இன்று திரண்டு வந்திருக்கின்றோம். வாழ்வின் விளிம்பு உழைத்தவர்களை இந்த உலகம் கதற கதற கொலை செய்திருக்கிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அருட்சகோதரி ராணி மரியா, மதுரை மீனாவதி, அருட்தந்தையர்கள் அருள்ராஜ், ஜான் பிரிட்டோ போன்றவர்கள் இதற்கு உதாரணம். ஆனால் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல புரட்சிகள் வெடிப்பதற்காகவே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னை இப்படி சாவுக்கு கையளிப்பதற்காகவா அன்று கதிரியை சோதரிடம் பால் என்று சொன்னேன். ஒரு வாய் ஊடுருவும் என்று சிறிய நிறைவாக்கி உரைத்தது இதழ் குறித்துதானா? நான் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டாயே. இப்பொழுது தந்தையின் வீட்டிற்கு நிரந்தரமாய் சென்றாயோ? என் உள்ளப்படும் வேதனை உனக்கு தெரிகிறதா? உலகில் எனக்கு யார் இருக்கிறார்கள்? ஆனால் கடவுளின் விருப்பம். உலகில் இந்த கொடுமையை பார்த்தாவது மனித குலம் புரிந்தும் என்றால், இந்த மனிதர்கள் மனம் மாறுவார்கள் என்றால் ஒன்று விளப்பது எனக்கு மகிழ்ச்சியே. மகளிர் தொடங்கி கார்கில் போர் வரை தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் தாய் நாட்டிற்காக இழந்த தாய்மார்கள் வடிக்கிற கண்ணீரில் சோகம் இல்லை. என் மகன் நாட்டிற்காக ஒரு லட்சியத்திற்காக உயிர் விட்டிருக்கிறான் என்கிற வீரம் கலந்த கண்ணீர் அது. யார் யாரெல்லாம் சமூகத்திற்காக, சமூகத்தின் மேம்பாட்டிற்காக சாவை எதிர்கொள்ள தனது பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன் மகன் இயேசுவை கையளித்த தேவதாயாக காட்சியளிக்கிறார்கள். நம் இயேசுவின் உடலை எங்கே புதைப்பது? என் தோட்டத்தில் இதுவரை யாரையும் புதைக்காத புது கல்லறை ஒன்று உள்ளது, அதில் புதைப்போம். நான் ஒரு பரிசேயன். என் பெயர் நிக்கோதேமு, இயேசுவின் நண்பன். அவர் இறந்த செய்தி கேட்டு வெள்ளி போலமும் சந்தனத்தூளும் 30 ராக்கள் கொண்டு வந்துள்ளேன். இவற்றை அவரது உடலோடு போட்டு புதைப்போம். லட்சியத்திற்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரது கல்லறையும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? சுயநலம் விலக்கி, பிறநலம் போற்றி, அதற்காக உயிரையும் கொடுக்க தயாராக வேண்டும் என்பதுதானே. அப்படிப்பட்ட வாழ்வுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவையில்லாத அச்சம், சொற்கள், செயல்கள் உண்டு. இவைதான் அடுத்தவரை புரையோட வைக்கின்றன. இவற்றையெல்லாம் இந்த கல்லறையில் புதைத்து விடுங்கள். ஏழை மக்களிடமிருந்து உங்களை பிரிக்கும் பிரிவு சக்திகளை, அழுக வைக்கும் அழிவு சக்திகளை இந்த கல்லறையில் புதையுங்கள். புதிய வானம், புதிய பூமி என்னும் புதிய இறையரசு உலகில் மலர
புதுவாழ்வு பெற இந்த 21ஆம் நூற்றாண்டு உங்களுக்கு சொந்தமாகிற உங்கள் பழைய இயல்பை இக்கல்லறையில் புதையுங்கள். உங்கள்